ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் போட்டு உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆலு சப்ஜி. இதுக்கு நான் கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு தாளிச்சிக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். தக்காளி வேணா போட்டுக்கலாம், இல்லை இதை நீங்கள் வேண்டாம்னா தக்காளியை விடக்கூட விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சியும் 2 பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன் ட்ரையாக. அதை சேர்த்துக்கிறோம். அந்த மிக்சர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 to 4 உருளைக்கிழங்கு வரைக்கும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் நான் இங்கே அதில் போடுறதுக்கு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இதுவும் நீங்கள் வேண்டாம் போட்டுக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதே இதில் போட போகிறோம். போட்டு தண்ணி விடணும். தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ இதில் கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதிக்கும். கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மசாலாலாம் நம்ம போட்ட பொருள்லாம் உள்ள நல்லா இதானோடனே நம்ம இறக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஆலு சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.